ஏப்ரல் கடைசி வாரம் 2025ல் காஷ்மீரில் ஒரு கன் ஃபயர் வெடிச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அது எப்போதும் போல யூஸ்வலாக நடக்கக்கூடிய ஒரு கன் ஃபயர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவோட டாப் சீக்ரெட் வார் ரூமில் இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ட்ரிகர் பண்ணியிருக்கு. அதாவது 70,000 crores ஒரு எமர்ஜென்சி ஷிஃப்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதில் தமிழ்நாடு தான் சென்ட்ரல் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் எதுக்காக தமிழ்நாடு? அவங்க தமிழ்நாட்டில் என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்குண்டான சோர்ஸ் லிங்க்ஸ், கம்ப்ளீட் டேட்டா அண்ட் அனாலிசிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் இந்த வீடியோ பத்தின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் அடுத்து நாம போடக்கூடிய வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இன்ஸ்டன்டா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஏப்ரல் 22, 2025ல காஷ்மீர்ல ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் நடந்துச்சு. அதுல நிறைய சோல்ஜர்ஸ் இன்ஜூர் ஆனாங்க. கவர்மெண்ட் இதுக்கு என்ன நேம் சொல்றாங்க அப்படின்னா தி ஆக்ட் ஆஃப் ப்ரொவோகேஷன். ஆனா பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எமர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லப்படுற இந்த ஃபோர்ஸ் மோஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இந்த டாஸ்க்கு பேரு எமர்ஜென்சி ப்ராஜெக்ட் சாஃப்ரான் ஷீல்டு. ஸோ அந்த 70,000 crores எமர்ஜென்சி பிளான் தான் என்ன, அதுக்குண்டான டீட்டெயில் அனாலிசிஸ் இதோ. டிஃபென்ஸ் காரிடார்ஸ் இருக்கக்கூடிய க்ளோஸ் சோர்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ்லையும் ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு சைலண்டான ஷிஃப்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. அதுவும் சவுத் இந்தியா, தமிழ்நாட்டில். அதாவது 70,000 crores rupees ஃபண்ட் தமிழ்நாட்டில் பேக்கப் மிலிட்ரி, கம்யூனிகேஷன் அண்ட் சேட்டலைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே செட்டப் பண்றதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது பஞ்சாப்லயோ டெல்லியிலயோ நடக்க போறது கிடையாது. சவுத் இந்தியால எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் தான் பண்ண போறாங்க. ஆனா எதனால தமிழ்நாடு? தமிழ்நாடு பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சேஃபர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க நமக்கு ஹோஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். அதாவது இந்தியாவோட டாப் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காரிடார்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, எங்க வரப்போகுது அப்படின்னா திருச்சி அண்ட் ஹொசூர்ல வரப்போகுது. மகேந்திரகிரியில இஸ்ரோவோட கீ ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது. இதெல்லாம் போக நாம நேத்திக்கு வீடியோ பார்த்திருந்தோம். தூத்துக்குடி போர்ட்லயும் அண்ட் ஈவன் சென்னை போர்ட்ல கூட ரேபிடா லாஜிஸ்டிக்ஸ் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நேத்திக்கு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிஃபை ஆகும். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல வரப்போற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த எல்லா வீடியோஸையும் நீங்க ஒன் டைம் பார்த்துருங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் எல்லா லிங்க்கும் எங்க டை ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் போக முக்கியமான விஷயம், கோயம்புத்தூர்லையும் சேலம்லையும் அட்வான்ஸ்ட் ட்ரோன் அண்ட் R&D சேட்டலைட் யூனிட்ஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, ஒருவேளை நார்த்ல வார் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு பெர்ஃபெக்டான பிளான் பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் கீழே என்னெல்லாம் வரப்போகுது டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா 30,000 crores rupeesல ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் சேலம்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம திருநெல்வேலியில ஒரு அண்டர் கிரவுண்ட் கமாண்ட் சென்டர் வரப்போகுது. தஞ்சாவூர்ல ஒரு சீக்ரெட்டான DRDO எக்ஸ்பென்ஷன் வரப்போகுது. சென்னையில நேஷனல் செக்யூரிட்டிக்காக AI சர்வேலன்ஸ் லேப் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் அண்ட் பார்க்க போற விஷயங்களுக்கு பத்தியான ஒரு டீட்டெயில் சோர்ஸ் பார்க்க போறோம். அந்த சோர்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் போக நம்ம வீடியோல சொல்றது போக இன்னும் டீட்டெயிலா இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல நாம நிறைய சோர்ஸ் லிங்க்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான சோர்ஸ் என்ன அப்படின்னா 70,000 crores ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேரு P75L. அதாவது இந்தியன் நேவி என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 6 அட்வான்ஸ் சப்மரின்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதுவும் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன்ல AIP சிஸ்டம்ஸ் வச்சு. இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 70,000 crores. அதாவது MDL சொல்லப்படுற கம்பெனி மெசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் கம்பெனி அண்ட் ஜெர்மனியோட தைசன் குரூப் மெரைன் சிஸ்டம் இந்த ப்ராஜெக்டோட வேர்ல்ட் கிளாஸ் லீடர்ஸாக இருக்க போறாங்க. அண்ட் அதோட சோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருப்பேன் சோர்சஸ் கீழே. செகண்ட் பாயிண்ட், தமிழ்நாடு இந்த டிஃபென்ஸ்ல என்ன ஸ்ட்ராட்டஜிக் ரோலை பிளே பண்ண போகுது. டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் TNDIC தமிழ்நாட்டில் 2 முக்கியமான டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை ஹோஸ்ட் பண்ண போறாங்க. இதுல 5 நோட்ஸ் கனெக்ட் ஆக போகுது, 5 சிட்டிஸ் கனெக்ட் ஆக போகுது. சென்னை, கோயம்புத்தூர், ஹொசூர், சேலம் அண்ட் திருச்சிராப்பள்ளி. இதை பத்தி நாம ஆல்ரெடி டீட்டெயிலா பார்த்திருந்தோம். பார்க்காதவங்க சேனல் பேஜ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை நம்ப மாட்டீங்க, 53 ஆர்கனைசேஷன்ல இருந்து
11,794 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காரிடார் ப்ராஜெக்ட்ல அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட சோர்ஸ் லிங்க் சோர்ஸ் கீழே செகண்ட் லிங்கா கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம TNDIC 14,918 crores rupees இன்வெஸ்ட்மெண்ட்டை 44 இண்டஸ்ட்ரீஸ் இருந்து செக்யூர் பண்ணிருக்காங்க. அதோட சோர்ஸ் தேர்ட் லிங்க்ல இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸோட ஃபியூச்சர் டார்கெட் தான் என்ன? இந்த டோட்டல் காரிடார் ப்ராஜெக்ட்ல 75,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் ஏம் பண்றாங்க. இதுல 40% இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ல கான்ட்ரிபியூட் பண்ணும் அட் த எண்ட் ஆஃப் 2032ல. இதோட சோர்ஸ் ஃபோர்த் லிங்க்ல இருக்கும். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் உண்டான ரீசன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் MoUs சைன் பண்ணிட்டாங்க. 250க்கும் மேல மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை சைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் உண்டான இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எல்லாத்தையுமே உத்தரப்பிரதேசிலையும் தமிழ்நாட்டிலையும் கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் இதோட சோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல 5th லிங்க்ல இருக்கும். அண்ட் ISRO என்ன பண்றாங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினத்துல ஸ்பேஸ் லான்ச் ப்ரோக்ராம்காக அவங்களோட ஆர்கனைசேஷன் கட்ட போறாங்க. அண்ட் அதோட சோர்ஸ் 6th லிங்கா இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்நாட்டோட எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ணுமா? இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1.5 lakhs டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அண்ட் அடுத்த 5 வருஷத்துல இந்தியா ஒரு டெக் வார் கேபிட்டலா இருக்கும். முக்கியமான விஷயம் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுல என்னுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணல, நீங்க இந்தியாவோட ஒரு சைலண்ட் ஷிஃப்ட் ஃபியூச்சர்ல நடக்க போறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நான் சொன்னாலும் சொல்லட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவோட டிஃபென்ஸ்ல ஒரு ஹார்ட் பீட்டா இருக்க போகுது. அண்ட் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஆர் வி ரெடி? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஷாக்காக இருந்ததுன்னா அல்லது இது உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருந்தது அப்படின்னா ஹிட் த லைக் பட்டன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்க போற எக்ஸ்க்ளூசிவான ப்ராஜெக்ட் ரிவீலிங்ஸை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. பாய்.